ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம விஜய்க்கு ரேணுகா மேலே ஒரு பரிதாபமான ஒரு நிகழ்வு தான் நடந்துட்டுருக்கு இப்போதைக்கு. என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு மனநிலை சரியில்லை அப்படின்ற விஷயத்த வரையும் விஜய் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக குணமாகிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ஆனால் நம்ம மனோகருக்கு பார்த்தீங்கன்னா இவங்க உண்மையான ரேணுகாவா இல்லையா, அவங்க தான் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் வேற சொன்னாங்க. ரிப்போர்ட்டும் வந்து நம்ம வாங்கிட்டோம். ஆனால் இப்போது இவங்க உயிரோட இருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி ரேணுகா கிட்ட இருந்த அடையாளங்கள், அவங்க கிட்ட இருந்த குணநலன்கள் இதெல்லாம் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இப்போதைக்கு அவங்க மனநிலை சரியில்லாதவங்களா இருக்காங்க. அதனால அவங்களுக்கு எந்த விஷயமும் வந்து நடந்ததெல்லாம் தெரியாது. ஸோ அவங்களுடைய அங்க அடையாளங்கள வச்சு கண்டுபிடிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் மனோகர் இறங்குறாரு. ஸோ ரேணுகாவோட கைய புடிக்கிறாங்க. அதில எது ஆல்ரெடி நம்ம பழைய ரேணுகாவுல அவங்க கையில பார்த்தீங்கன்னா, ஒரு தழும்பு இருக்கும். அந்த தழும்பு இப்ப இருக்கிற ரேணுகாவோட கையில இல்ல. ஸோ இத வச்சு அவர் வந்துட்டு இவங்க ரேணுகா இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனாலும் என் கையில இருக்கிற தழும்பாவ பார்க்குற நீ, உன் கையில இப்ப நான் தழும்பு போட பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் ரேணுகா ஒரு கத்தி எடுத்து மனோகர் கையில கிழிக்க வராங்க. ஏய் ஏய் வேண்டாம் வேண்டாம் நான் ஒன்றும் செய்யலண்ணே விட்டுரு என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் நம்ம மனோகர் பயப்படுறாரு. அப்போன்னே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வராரு. விஜய் வந்து ரேணுகா என்ன பண்ற? அப்படிலாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் தப்பு இல்லையா? கத்தி எதுக்கு எடுத்த? கத்திய முதல்ல கீழ வை அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. என்கிட்ட குடு அந்த கத்திய என்கிட்ட குடுன்னு கேட்குறாங்க. ஆனா குடுக்க மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இங்க வா நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம விஜய் ரேணுகாவ கட்டி அணைச்சிக்கிறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, இவங்க நம்ம ரேணுகா இல்ல. ரேணுகா கிட்ட வேற மாதிரியான ஒரு அ வைப்ரேஷன் இருக்கும். ஆனா இவங்க கிட்ட அந்த மாதிரி இல்ல அப்படின்ற விஷயத்த விஜயும் உணர்ந்துட்டாங்க. என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.